ஆகாது, ஒர்க்கிங் ஆகத்துலாம் இருக்காது சொல்கிறேன். ஓகேவா? நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறப்ப இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கங்க. இதோ இங்கே பாருங்கள், டேப்லேருந்து எல்லாமே இருக்குது பாருங்கள். மொபைல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய முக்கால்வாசி பழைய பொருள் தான் இங்கே கிடைக்கும். புதுசும் இருக்குது. இந்த பழைய பொருள் பார்த்திங்கன்னா நிறைய இங்கே கிடைக்கும். இப்போது ப்ளே ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசினாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து பிடிக்க மாட்டுது, கமெண்ட்லேயே சொல்கிறாங்க. அதனால் சொல்கிறேன். அதே போல் பார்ட் 1 வீடியோ ஒன்று போட்டேன். அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதில் என்ன சொன்னேன்னா, ரொம்ப ரேட்டை கம்மி பண்ணி கேட்டு வாங்குங்க, அதை அடிமட்ட ரேட்டில் கேளுங்க, அவங்க தருவாங்க சொன்னேன். அதுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார், ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு. நான் எதுக்கு அது போல் நான் சொல்கிறேன்னா, அவங்க வந்து ஃபுல்லாக பழைய இரும்பு கடையிலேருந்து தான் எடுத்துன்னு வருவாங்க எல்லா பொருளும். சரி, அது வந்து ஒர்க்கிங் ஆகிற பொருளும் இருக்கலாம், ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், ரெண்டுமே இருக்குது. ஒர்க்கிங் ஆச்சுன்னா உங்களுக்கு அதை நம்ம வாங்குகிறோம்ல, நம்ம ஒரு லேப்டாப் வாங்கினா சரி, இல்லை ஒரு மொபைல் வாங்கினா சரி, அது ஒர்க் ஆச்சுன்னா நம்மளுக்கு லாபம், அது ஒர்க் ஆகலைன்னா நம்மளுக்கு தான் நஷ்டம். இதுவே அவங்க விற்கிறாங்களே, இப்போ அந்த கடை அங்கே போட்டு விற்கிறாங்களே, இப்போ அவங்க ஒரு 1000 ரூபாய் சொல்கிறாங்க வச்சிங்களேன். இப்போ நம்ம வந்து ரேட்டை வந்து கம்மி பண்ணி கேட்குறோம், ஒரு 500 ரூபாய்க்கு கொடுங்க அப்படி சொல்லி கேட்குறேங்க வச்சிங்களேன். அவங்க கொடுப்பாங்க, வாங்கின்னு வந்து அது ஒர்க்கிங் ஆச்சுன்னா ஓகே, ஒர்க் ஆகலைன்னா நஷ்டம் நம்மளுக்கு தாங்க. அதனால தான் நான் சொன்னேன், அது போல் அடிமட்ட ரேட்டில் கேட்டு வாங்குங்க சொல்லி. அவங்க மொத்தமாகவே ஒரு 1000 ரூபாய் கொடுத்து தான் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க. அது நம்ம வந்து ஒரு பொருள் ரேட்டே பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் சொல்லுவாங்க. அதனால தான் நான் வந்து ரேட்டை வந்து கம்மி பண்ணி கேளுங்கன்னு சொல்கிறேன்னு தவிர, ஐயோ அவங்களுக்கு வந்து நான் நஷ்டத்தை உண்டாக்கணும் சொல்லி நான் எதுவுமே சொல்லலை. அவங்களுக்கு லாபம் இருக்கும், இருந்தாலும் சரி நம்மளுக்கு நஷ்டம் வரக்கூடாது. அதனால தான் நான் ரேட்டை வந்து கம்மி பண்ணி கேட்டு வாங்குங்க சொல்கிறேன். சரி, ஓகே நண்பா, நம்ம வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஒரு சின்ன விளக்கம், அவ்வளோதான். அது ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க மெசேஜ் பண்ணி தப்பு இல்லை, கமெண்ட் பண்ணது. நம்ம விளக்கம் கொடுத்து இப்போது நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியணும். அதனால தான் நான் வந்து ரேட்டை வந்து கம்மி பண்ணி கேளுங்கன்னு சொல்கிறேன். சரி நண்பா, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ரொம்ப நேரம் பேசினா